Hi, welcome back to Mithran Structures. TNPSல பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் கோடு 398 பேப்பர் 2 சிவில் இன்ஜினியரிங் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கான டெஸ்ட் சீரியஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம மெத்தட் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி தெரியும். ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடான அந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரியஸ், டெஸ்ட் பேட்ச், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இதில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 2ல் நமக்கு பேப்பர் 1, 2 அப்படிங்கிறது இந்த டெக்னிக்கலில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் பண்ணி நல்ல மார்க் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நான் அவங்க வந்து ஒன்லி ஃபார் இண்டஸ்ட்ரி இது மட்டும் தான், டெக்னிக்கல் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். நான் டெக்னிக்கல் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நாங்கள் கிடையாது. ஓகேங்களா? இப்போ டெஸ்ட்டு பேப்பர் 2க்கான டெஸ்ட் சீரியஸ் வேணும் அப்படின்னா எங்கள்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? எப்பவுமே நம்மளோட டெஸ்ட் சீரியஸ் உங்களுக்கே தெரியும். முடிஞ்ச அளவு ஸ்டாண்டர்டாக நம்ம கொடுக்கறது பார்ப்போம். ப்ரீவியஸாக கூடயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோஸ்ட்லி ஒரு 75 to 85% கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துருந்துச்சு. ஓகேங்களா? அதில் இன்னொரு சென்டரில் வரல அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா அவங்க இதுலேயும் வந்திருக்கோம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நம்ம கொடுக்கறது. ஓகேங்களா? ஏன்னா இதோட டெஸ்ட் சீரிஸோட மெயின் அப்ஜெக்ட் என்ன, நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இல்லைனா செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் டைம். நாங்கள் எப்பவுமே ஆப்பில் வைக்க மாட்டோம். ஆப் எங்கள்கிட்ட இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிசியை பொறுத்த வரையும் நாங்கள் ஆப்பில் வைக்க மாட்டோம். கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணி டெலகிராமில் பிடிஎஃபாக சென்ட் பண்ணுவோம். அது மெயிலுக்கு சென்ட் பண்ணிவிட்டு ஃப்ளெக்சிபிள் டைமில் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகே, ஃப்ளெக்சிபிள் டைமில் நீங்கள் ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். ஃப்ளெக்சிபிள் டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம டெஸ்ட்டு சீரியஸோட ஃபியூச்சர் சொல்லிடுறேன். டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து 15. இதில் ஃபுல் லென்த் சிலபஸ். ஓகேங்களா? ஒரு ஃபுல் லென்த் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5ன்னு போட்டிருக்கோம். மினிமம் 7 வரையும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2 யூனிட்டாக தான் நாங்கள் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பைண்டாக தான் இருக்கும். ஓகே, குமுலேட்டிவ் பேட்டர்ன் டெஸ்ட் அப்படிம்பாங்க. 2 யூனிட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் டெஸ்ட் வைப்போம். ஓகேங்களா? அதுலேயுமே கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி, மாடரேட் நாங்கள் ஸ்பெல் பண்ணியிருப்போம். டிஃபிகல்ட், ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் நாங்கள் செட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 யூனிட். ஓகேங்களா? 5 யூனிட்டாக சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் எல்லா யூனிட்டுக்குமே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு டெஸ்ட் சீரியஸ் அதுக்கான கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு இப்போ புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்ப்போம். நாங்கள் மேக்ஸிமம் இந்த டெஸ்ட் சீரியஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் எப்படி நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸை நாங்கள் ரொம்ப ரெஃபர் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட் பேப்பர் கொஸ்டின்ஸ் பேப்பர். ஓகே, அதர் ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கோ அது ரிலேட்டடாக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின்ஸ் பேப்பர் ரெஃபர் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் போடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் கொஸ்டின். மேட்ச் கொஸ்டின் நிறையாவே எடுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், ரீசன் கொஸ்டின், ராங் பேஸ்டு கொஸ்டின், மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே இப்போ நம்ம டிஎன்பிசியில் கேட்டுட்டு வராங்க. ஓகேங்களா? நான் ஃபுல்லாகவே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மட்டும் எடுக்க மாட்டோம். அதுதான் மெயின் பண்ணுறோம். மேட்ச் த ஃபாலோவிங் கேட்போம், த ரீசனும் கேட்போம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டு, இந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலுமே நாங்கள் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் எல்லா டெஸ்ட்லையுமே. ஓகேங்களா? இதான் எங்களோட இந்த டெஸ்ட் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ஷெடியூல். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஒரு 15 டெஸ்ட்டு, ரொம்ப ஷார்ட் டைம் தான், 75 டேஸ் தான் இருக்குது. 75 டேஸில் நீங்கள் டெக்னிக்கல் எக்ஸாமும் படிக்கணும், நான் டெக்னிக்கல் எக்ஸாமும் படிக்கணும். மெத்தட் ஸ்ட்ரக்சரோட மெயின் அப்ஜெக்டிவ் இப்பயே சொல்லிடுறேன். ஒன்லி ஃபார் டெக்னிக்கல் சிவில் இன்ஜினியரிங்கான இந்த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். நீங்கள் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் சாட்டர்டேலேருந்து, ஓகேங்களா? சாட்டர்டேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். 31ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதான் எங்களோட டெஸ்ட்டு ஷெடியூல். ஓகேங்களா? இப்போ டெஸ்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா 31/5/2025 கொஸ்டின் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். அடுத்த நாள் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஆன்சர் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டிஸ்கஷன் இருக்கும். ஓகேங்களா? இதில் டெஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸு, யூனிட் 3 இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். எப்பவுமே நாங்கள் கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளமேட்டிக்கு ஒரு தியரி அந்த மாதிரி தான் டாப்பிக்கை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். அதில் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து எல்லாமே மாடரேட்டாக தான் இருக்கும். ஈஸி அண்ட் மாடரேட் கொஸ்டின்ஸ் தான் எடுப்போம். இங்கே டெஸ்ட் 2ல பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் சர்வே, ஸ்ட்ரக்சர் அனலைஸ் இந்த இதில் இருக்குல்ல, நம்ம பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ்லேருந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும்.
இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். டெஸ்ட் 2ல பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் சர்வே ஸ்ட்ரக்சர் அனலைஸ் அதில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 3ல என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங். இப்போ டெஸ்ட் ஷெட்யூல் இங்கே போட்டிருக்கோம். இந்த டேட்டில் நாங்கள் கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆன்சர் இந்த இதில் சென்ட் பண்ணுவோம். டெஸ்ட் 4 பார்த்தீங்க அப்படின்னா அர்பன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் அண்ட் த ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ். நம்ம ஃப்ளூயிட்ஸ், அப்ளைடு ஹைட்ராலிக்ஸ் இன்ஜினியரிங், ஹைட்ராலஜி, இரிகேஷன் இன்ஜினியரிங்லாம் படித்தோம்ல, அதில் தான் நிறைய ப்ராப்ளம் கேட்குறாங்க. அது 200 கொஸ்டின்ஸு. டெஸ்ட் 5 பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர், ப்ரீஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எஸ்டிமேஷன். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ கேடெல்லாம் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. அது 200 கொஸ்டின்ஸு. ஓகேங்களா. ஈச் யூனிட் இதில் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் கேட்போம். இது டெஸ்ட் 5 வரையும் இந்த இது மாடரேட்டாக கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் டெஸ்ட் 6 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 யூனிட்ஸ் தியரி டாபிக் தான். இப்போ பில்டிங் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் சர்வே, என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், முடிஞ்சளவு தியரி, டெஃபினேஷன், வேல்யூஸ் இந்த மாதிரி தான் கேட்கறதுக்கான த பாசிபிள்ஸ் அதிகம் இந்த 5 யூனிட்லையும். ஓகே, அந்த 5 யூனிட்டை சேர்த்து ஒரு 200 கொஸ்டின் ஒரு டஃபாகவும் இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட் ஸ்டாண்ட் கொஸ்டின்ஸாகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 7 பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளமெட்டிக்கா. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரக்சர் அனலைஸ், ஜியோ டெக்னிக்கல், ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா. இது எல்லாமே ப்ராப்ளமெட்டிக்கு. இதுல இருந்து ஒரு 200 கொஸ்டின்ஸ் ரொம்ப டஃபாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 7 வரையும் தான் இந்த மாதிரி குமுலேட்டிவ் போயிட்டு. ஓகே, டெஸ்ட் 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 15 வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஃபுல் லென்த் சிலபஸ் தான். இந்த ஃபுல் லென்த் சிலபஸ்லாம் நாங்கள் எப்படி கொஸ்டின்ஸ் பேப்பர் 200 கொஸ்டின்ஸ் அப்படின்னா இந்த ஃபுல் லென்த் சிலபஸ்லாம் நாங்கள் எப்படி கொஸ்டின்ஸ் பேப்பர் எடுப்போம் அப்படின்னா இப்போ பில்டிங் மெட்டீரியல்ஸில் 20 கொஸ்டின்ஸ் தான் எடுப்போம். இன்ஜினியரிங் சர்வேல 15 கொஸ்டின்ஸ் தான் எடுப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ, என்ன வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த வெயிட்டேஜ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 8லேருந்து நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, இதுக்கு முன்னாடி வரையும் எல்லாமே 100, 40 இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் லென்த் டெஸ்ட்டில் வெயிட்டேஜை பொறுத்து. ஓகே, என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங்க்கு 15 கொஸ்டின்ஸ் தான் கேட்போம். டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டீலுக்கு ப்ரீஸ்டர்ஸ்க்குலாம் 30 கொஸ்டின், 30 கொஸ்டின் கம்பல்சரி கேட்போம். ஹைட்ராலிக்ஸ்க்கு 20 கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எஸ்டிமேஷனுக்கு 50 கொஸ்டின்ஸ். இந்த ஃபுல் லென்த் டெஸ்ட் ஃபுல்லாகவே ஆஸ் பர் த டிஎன்பிசியில் எவ்வளோ வெயிட்டேஜ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்களோ அந்த வெயிட்டேஜில் தான் நாங்கள் கொஸ்டின்ஸ் கேட்போம். எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேட்போம். நெக்ஸ்ட் 12 and 13 மட்டுமே ஓகேங்களா. நமக்கு இன்னொரு சிலபஸ் இருக்குது ஹச்ஆர்ஸ். ஓகேங்களா, அந்த இது நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, சிவில் ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா, இதுவுமே நமக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸுமே நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அது ஒரு இந்த 2 கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கான மெட்டீரியல்ஸும் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான மெட்டீரியல்ஸுமே நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா, இதான் ஃபுல் லென்த் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதான் 200. நெக்ஸ்ட் லாஸ்ட் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சில இருந்து கேட்குறது 14, 15 பார்த்தீங்க அப்படின்னா இது 100% வந்து அதர் ஸ்டேட் ஏஐ கொஸ்டின். இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸில் அதர் ஸ்டேட் ஓகேங்களா, உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், பீகார், டெல்லி மெட்ரோ, இது மாதிரி நிறைய வந்து எக்ஸாமினேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரளா ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆந்திரா, ஓகே, தெலுங்கானா, இது எல்லாமே ஏஐ லெவலில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் பேப்பரை நாங்கள் டெஸ்ட்டாக கொடுப்போம். ஓகே, அதான் வந்து அதர் ஸ்டேட் ஏஐ கொஸ்டின்ஸ் பேப்பர் அப்படிம்பாங்க. அதை நாங்கள் கொடுக்கணும். அதுலேயே 200 கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து அது ஒரு டெஸ்ட் கொஸ்டினாக கொடுப்போம். ஓகேங்களா, ஏன்னா நம்ம அதர் ஸ்டேட் ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 1 இயராகவே பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பிட்டேஷன் கொஸ்டினோட பார்த்தீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, ஒன்று ப்ரீவியஸ் இல்லைனா அதர் ஸ்டேட் கொஸ்டின்ஸ் பேப்பரு இல்லைனா ஓரளவு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஒரு 5%, 10% கொஸ்டின் மட்டும்தான் ஓரளவு அவங்களே கொஞ்சம் யோசித்து திங்க் பண்ணி எடுக்கிறாங்க. ரிமைனிங் 85 to 90% கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக தான் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, சரி, எங்களோட டெஸ்ட் சீரியஸ் சொல்லிடுறேன். கண்டக்ட் த பேப்பர் டு சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் மட்டும்தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ மெயில் ஐடி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் பிடிஎஃபாக த்ரூ மெயில் ஐடி ஒரு டெலகிராமில் தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். டெஸ்ட் ரன் இந்த குமுலேட்டிவ் அப்ரோச் தான். ஓகேங்களா, நாங்கள் ஒவ்வொரு யூனிட்டாக வைக்கிறது கிடையாது. குமுலேட்டிவ் பேட்டர்ன் தான். ஒன்று 2 யூனிட்டாக வைப்போம், இல்லை 3 யூனிட்டாக வைப்போம், 5 யூனிட்டாக வைப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா சிலபஸுமே கவரேஜ் சிலபஸ் கரிக்குலம் எல்லா இதுவுமே நான் கவர் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுல இருந்து கூட கேட்போம். ஓகேங்களா, எம்சாண்ட்ல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும். அக்ரிகேட்ஸ் அந்த தான் சொல்றது. எல்லா சிலபஸ்ல இருந்துமே முடிஞ்சளவு எல்லா கொஸ்டின்ஸை கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, எதுவுமே நான் ஸ்கிப் பண்ண மாட்டோம். இப்போ கான்கிரீட்னா இதில் மிக்ஸ் டிசைன் கொஸ்டின்ஸ் நாங்கள் எடுத்துருப்போம். ஓகே, அதே மாதிரி லைட்னிங் அண்ட் வென்டிலேஷன் அதுல இருந்துமே நாங்கள் கொஸ்டின்ஸ் எடுப்போம். ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்துமே நாங்கள் கொஸ்டின்ஸ் எடுப்போம்.
ஓகேங்களா? இப்போ இதில ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கணும் அப்படின்னா, பிரிக்ல இருந்து 5 கொஸ்டின், ஸ்டோன்ல இருந்து 5 கொஸ்டின், எம்சாண்ட்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின், அக்ரிகேட் இந்த மாதிரி குமுலேட்டிவா பண்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்துரும். அந்த 100 கொஸ்டின்ஸ் நார்மலா அந்த குமுலேட்டிவ் அப்ரோச்சுக்கு 5 யூனிட்ல போறப்ப அது ஒரு 40 கொஸ்டின்ஸ் வரும். ஃபுல் லென்த் டெஸ்ட்ல வர பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே கவர் பண்ணி தான் நாங்க எடுப்போம். அதுதான் மீன் பண்றோம். ஓகேங்களா? அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட் கவரேஜ் ஆஃப் சிலபஸ் கரிக்குலம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆல் த டெஸ்ட் வில் கவர் இன் பேப்பர் ஃபார்மேட் வித் ஃப்ளெக்சிபிள் டைம். ஓகே, உங்களுக்கு நாங்க சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நாங்க அத சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் 1 அதுக்கான இப்போ ப்ரிப்பரேஷன் நாங்க ஓரளவு டெஸ்ட் 1க்கான அந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நாங்க எப்படி சென்ட் பண்றோம் அப்படிங்கிறத தான் சொல்றோம். ஓகே, இப்போ ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃப்ளெக்சிபிள் டைம் தான் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, பில்டிங் டிராயிங் ஃபஸ்ட்டு இது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஆன்சர்லாம் நாங்கள் ஹைலைட் பண்ணிவிடுவோம். அதுக்கு டிஸ்கஷன் இருக்கும். உங்களுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டுமே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும். முடிஞ்சால் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் கூட நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதிலே கூட டேரெக்டாகவும் நீங்கள் அதை பிக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை தான் நாங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுப்போம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆல் த டெஸ்ட் வில் பி கண்டு ஃப்ளெக்சிபிள் டைம் தான். இந்த கொஸ்டின் 1 இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, டெஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் தான், தமிழ் நாங்கள் இது பண்ணலை. கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். அது வந்து ப்ரைவேட்டாக தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? யூடியூப்ல இருக்கும். அந்த யூடியூப்ல யாரெல்லாம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் ப்ரைவேட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதோட டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரியஸ் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 499. இப்போ நீங்கள் டெஸ்ட் வாங்கணும் 15 டெஸ்ட் எல்லாத்துக்குமே சேர்த்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா 499. ஓகேங்களா? அப்படி நீங்கள் பில்லிங் இருக்குது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒன்று காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு ஓகே எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் இந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்புனீங்க அப்படின்னா ஒரு டெலகிராம் குரூப் இருக்கும். அதில் நான் உங்களை ஆட் பண்ணி விட்டுருவேன். அதுலேயுமே நாங்கள் டெய்லியுமே டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம். நாங்கள் நம்ம டெலகிராம் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக டெஸ்ட் சீரீஸ்க்கு வச்சுருவோம். அதில் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் அதுலேயுமே டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் பார்த்தீங்கன்னா எம்சிக்கு கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, அப்படி உங்களுக்கு வில்லிங் இருக்குது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு அதை இங்கே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பாருங்கள் 9994563293. ஓகே, எல்லாம் ஒரே நம்பர் தான். இதில் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விட்டிங்கன்னா ஒரு டெலகிராம் லிங்க் நான் தருவேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதான் வந்து எங்களோட டெஸ்ட் சீரீஸ். எங்களோட டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சப்ஜெக்ட் கோடுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் ஓகேங்களா எங்கள் சேனலை ரெஃபர் பண்ணி பாருங்கள். 2023லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்கான இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் யூனிட் வைஸாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜியோ டெக்னிக்கல் ஓகேங்களா? ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு யூனிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு தான் சொல்லிட்டு ஓகேங்களா? எங்கள் டிஎன்பி ஆல்ரெடி எங்களோட சேனல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த ஏஐ பேப்பர் நாங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு வேணும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு யூனிட் வைஸாக வேணும் அப்படின்னாலுமே நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் நமக்கு இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர்னு போட்டிருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அனலைஸாக இருக்கட்டும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பரு, இது எல்லாமே என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 2023லேருந்து அப்டேஷன் வெர்ஷன் வரையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி வேணும் அப்படின்னா என் சேனலில் போயிட்டு தனியாகவே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ இருக்கும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதையும் வேணாலும் இந்த லிங்க்கில் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதை ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு தான் எங்களோட டெஸ்ட் ஷெட்யூல். இங்கே டெஸ்ட் சீரியஸில் 15 டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா இதான் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 31/5/2025 எப்போ கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே 2/8 ஏன்னா ஆகஸ்ட் 4லேருந்து அவங்க எக்ஸாம் பிளான் பண்ணுறாங்க. 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி இந்த டெஸ்ட் நடுவு இந்த அதர் ஸ்டேட் கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுல் லென்த் டெஸ்ட்டுக்கு நடுவுலே ஒரு எக்ஸாம் இது வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? மோரலஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல் லென்த் டெஸ்ட்டுக்கு நடுவுலேயே பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் ஏஐ கொஸ்டின்ஸ் பேப்பருமே நாங்கள் சென்ட் பண்ணி விட்ருவோம். ஓகேங்களா? இதான் எங்களோட இந்த டெஸ்ட் ஷெட்யூலு. ஓகேங்களா? ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருக்கோம் எங்களோட டெஸ்ட் பேட்ச் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கும்.
ஓகேங்களா? ஏன்னா, இதுல எத்தன பேர் போயிருக்காங்க லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர வந்து எங்களால சொல்ல முடியாது. என்ன ரீசன் அப்டின்னா, நாங்க சிவில் இன்ஜினியரிங் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்றோம். ஓகேங்களா? சிவில் இன்ஜினியரிங் எங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அது மினிமம் ஒரு 160 மார்க் நாங்க கேரண்டி குடுப்போம். ஓகேங்களா? நீங்க அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் இதுக்கு ஏத்த மாரி பார்த்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா 180 கொஸ்டின்ஸ் வரையும் நம்ம ஈஸியா பிக் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ், நம்ம எடுக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மோர் ஆர் லெஸ் ஸ்டாண்டர்டா தான் எடுப்போம். ஓகேங்களா? எல்லா இதுவுமே மிங்கிள் பண்ணி தான் நாங்க கொஸ்டின்ஸ் எடுப்போம். ஓகேங்களா? ஏன்னா ப்ரீவியஸ் நம்ம ஒவ்வொரு இதுக்குமே நாங்க ஸ்டாண்டர்ட் வச்சுக்குவோம். இன்ஜினியரிங் லெவல், டிகிரி லெவல்னா இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர், டிப்ளமோ லெவல்ல இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர், ஐடிஐ லெவல்னா இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர். ஓகேங்களா? எங்க இதுல ஐடிஐ, ஜேடிஓக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் வந்து இந்த 175க்கு மேலேயே எடுத்திருக்காங்க. ஓகே. நான் சொல்றது சிவில் இன்ஜினியரிங் இதுல மட்டும். டிகிரி பேப்பர் 2ல மட்டும். பேப்பர் 1ல எடுக்கிறது அவங்க வேற ஏதாவது இன்ஸ்டிடியூட்ஸ்ல படிச்சுட்டு இருப்பாங்க. இல்லைன்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால கண்டிப்பா இந்த மெத்தட் ஸ்ட்ரக்சர்ல ஸ்டடி டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி வேணும் அப்படின்னா, இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு, எனக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு விட்டீங்கன்னா, ஒரு டெலகிராம் லிங்க் தரேன். நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாரி அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்கான இந்த மெட்டீரியல்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வேணும்னா அதையும் நீங்க யுட்டிலைசேஷன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? தேங்க் யூ கைஸ்.